புதுச்சேரி காவல் நிலையங்கள் நீதிமன்றங்களாக மாறிவிட்டதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அன்பழகன் காவல் நிலையங்கள் பொதுமக்கள் புகார்களை பதிவு செய்யாமல் கட்ட பஞ்சாயத்து நடத்தும் நிலையங்களாக மாறியுள்ளதாக குற்றம் சாட்டினார். அதிகாரிகள் பல பேர் நேர்மையாக செயல்படவில்லை என்றும் தினம்தோறும் கள்ள வசூல் செய்வதற்காகவே பணிக்கு வருவதாகவும் விமர்சித்தார். மேலும் போதைப்பொருள் விற்பனை மாநிலம் முழுவதும் தடையின்றி நடைபெறுவதாகவும் சில பொது நலவாதிகள் காவல்துறையை மிரட்டி பணம் கேட்பதாகவும் கடுமையாக சாடினார். காவல் நிலையத்திலே போய் காவல் நிலைய அதிகாரிகிட்டே ஒரு வழக்கு சம்பந்தமா லஞ்சம் கேட்பது கொடுக்கலாம், நீங்க உங்களை நான் பிரச்சனை இழுத்து விட்டுருன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு தைரியமா போய் சொல்லது இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு ஏற்பட்டிருக்கு. அதாவது காவல்துறைக்கே ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல். இப்படி காவல்துறை அதிகாரிகளிடம் பணம் கேட்டு மிரட்டி ஒரு பேர்ல உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. புதுச்சேரி மாநிலத்தில் அன்றாட நிகழ்வுகள், ரெஸ்டோ பார்களை மிரட்டுவது, டிஸ்டிலரிக்காரங்களை மிரட்டுவது, மெடிக்கல் காலேஜுடைய இவங்களை மிரட்டுவது, ஓனர்களை மிரட்டுவது, பல காவல் நிலையங்கள் இப்ப நீதிமன்றமாகவே ஆயிப்போச்சு. இப்ப நீதிமன்றத்தில் தான் தீர்ப்பு சொல்லுவாங்க. ஆனா இந்த காவல் நிலையத்தில் இப்ப எல்லா காவல் நிலையத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இவங்களே தீர்ப்பு சொல்றாங்க. காவல் நிலையத்தில் தீர்ப்பு சொல்லக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தது யாருன்னு தெரியல. இது டிஜிபி தான் விளக்கம் கொடுக்கணும்.